நரி சுவைமிக்க சூப் ஒன்றை செய்தது. அன்று மாலை கொக்கு நரியின் இடத்திற்கு சென்றது. நரியோ திட்டமிட்டபடி சூப்பை அகன்ற இரு தட்டில் ஊற்றியது. ஒன்றை கொக்கிடம் கொடுத்தது. கொக்கினால் வாய் அகன்ற தட்டில் உள்ள சூப்பை குடிக்க முடியவில்லை. நரியோ நக்கி நக்கி அந்த சூப்பை குடித்துவிட்டு, நண்பனே, இந்த சூப்பை உனக்காக செய்தேன், எப்படி இருந்தது என்று சிரித்துக்கொண்டே கேட்டது. கொக்கு ஏமாறப்பட்டதை உணர்ந்தது. நரியிடம், நண்பனே, சூப் மிகவும் ருசியாக இருந்தது என்று கூறியது. கொக்கு நரியிடம், இரவு நேரம் ஆகப் போகிறது, நான் செல்ல வேண்டும் என்று கூறியது. செல்லும் முன், இன்று நீ எனக்கு விருந்து வைத்தாய், பதிலுக்கு நான் நாளை உனக்கு விருந்து வைக்கலாம் என்று நினைக்கிறேன், உன்னால் வர முடியுமா என்று கேட்டது. நரியும் வர சம்மதம் தெரிவித்தது. நரியோ கொக்கை ஏமாற்றிவிட்டேன் என்ற கர்வத்துடன் சந்தோஷமாக உறங்கச் சென்றது. கொக்கு பசியுடனும் வருத்தத்துடனும் பறந்து சென்றது. அடுத்த நாள் கொக்கு நரிக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தது. பல இறைச்சிகளை போட்டு சுவைமிக்க சூப் ஒன்றை செய்தது. அதன் வாசனை அந்த காடு முழுவதும் பரவியது. அன்று மாலை நரி கொக்கின் வீட்டுக்கு சென்றது. கொக்கு நரி வந்தவுடன் அந்த சுவைமிக்க சூப்பை சிறிய துளை கொண்ட 2 குவளையில் ஊற்றியது. அந்த சூப்பின் வாசனையை முகர்ந்தவுடன் நரிக்கு வாயில் எச்சி ஊறியது. இன்றைக்கு நல்ல வேட்டை என்று நரி நினைத்தது. கொக்கு குவளையை நரியிடம் கொடுத்தது. கொக்கு தன் வாயை குவளையில் நுழைத்து சூப்பை ருசித்தது. நரியினால் துளை சிறியதாய் இருப்பதனால் குடிக்க முடியவில்லை. குவளையின் ஓரங்களில் சிதறி இருந்த சிறு துளிகளை மட்டுமே நக்கி சாப்பிட முடிந்தது. கொக்கு நரியை பார்த்து சூப் எப்படி இருந்தது என்று கேட்டது. நரியும் மிகவும் அருமை, இது போன்ற ஒரு சூப்பை நான் குடித்ததே இல்லை என்று பொய் சொல்லியது. அப்போதுதான் நரி ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தது. நரி கொக்கிடம் விருந்துக்கு நன்றி என்று கூறிவிட்டு வருத்தத்துடன் சென்றது. அப்போதுதான் நரி நாம் மற்றவர்களை ஏமாற்றும் போது அவர்கள் எவ்வாறு வருத்தப்பட்டு இருப்பார்கள் என்று உணர்ந்தது.